வாங்குறவங்களுக்கு ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இப்போ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் மாசம் 10,000 ரூபாய் பென்ஷனா இனிமே கொடுக்க போறாங்க கவர்மெண்ட், இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து சரியா தெரிஞ்சுக்காம மாசம் 10,000 ரூபாய் கொடுக்க போறாங்கன்னு ஆல்ரெடி பிளானை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம். ஸோ இந்த நியூஸ் வந்து உண்மையா, அதே மாதிரி இந்த ஏபிஒய் ஸ்கீமுடைய ஆக்சுவலாக என்ன அமௌண்ட் கிடைக்கும், இப்போ என்ன மாதிரியான அப்டேட் இருக்கு, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஏபிஒய் ஸ்கீம்னா என்ன அப்படின்னா அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் தான் வந்து இந்த ஏபிஒய் ஸ்கீமு. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு பென்ஷன் ஸ்கீம். ஸோ இதெல்லாம் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா டெய்லி வேஜஸ் பீப்புளாக இருக்கட்டும், டெய்லி வேஜஸ் ஒர்க்கர்ஸு, அதே மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புள், அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் வேலை செய்யக்கூடிய சில பர்சன்ஸ்க்கு தான் வந்து இந்த அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நார்மலாக மினிமமாக வந்து ஒரு ஃபிக்ஸட் இன்கம் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓல்டு ஏஜில் மந்த்லி இன்கம் வந்து கேரண்டியாக பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து உண்மையிலேயே 10,000 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா, உண்மையான நியூஸா அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து இது ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ஏன்னா இதை இப்போதைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய டிமாண்டாக வச்சுருக்காங்க. ஸோ நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10,000 ரூபாய் பென்ஷன் வரும்னு. ஆனால் ரியாலிட்டியில் வந்து இப்போ அஃபிஷியலாக 10,000 ரூபாய் இப்போ யாருக்குமே கிடைக்கல, அப்டேட்டும் பண்ணல. கவர்மெண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மேக்ஸிமம் லிமிட் 5,000 தான் இப்போ இருக்குது, இன்னும் வந்து 10,000 இன்க்ரீஸ் பண்ணல. அதை இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அனௌன்ஸ்லாம் பண்ணல, ஜஸ்ட் ப்ரப்போசல் வச்சுருக்காங்க. ஸோ 5,000 ரூபாய் தான், 10,000 ரூபாய் இல்லை. இப்போ இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், இப்போ மேக்ஸிமம் அமௌண்ட் 5,000 வரையும் இப்போ லிமிட் இருக்குது. ஸோ இதில் எந்தெந்த அமௌண்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போயே வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணணும். 1,000 ரூபாய் 2,000 ரூபான்னு அங்கேயே இருக்கும். ஸோ உங்களுடைய கேப்பபிலிட்டி பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ தரலாம் அப்படின்னு கவர்மெண்ட் டிசைட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கேரண்டீடு பென்ஷன், அதே மாதிரி மார்க்கெட் ரிஸ்க்கும் இதில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஸ்மால் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸாம்பிள் 20 வயசுலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 200 ரூபாய் 300 ரூபாய் மாதிரி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ லேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே 60 வயசுக்கு அப்புறமா உங்களுடைய பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ சிம்பிள் லாஜிக் தான். நீங்கள் இயர்லியஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான கான்ட்ரிபியூஷன் இருக்கும், கம்மியான அமௌண்ட் பே பண்ணி இந்த ஸ்கீமில் சேர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 30 வயசு 40 வயசு மேலே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 4 கேட்டகரி சொன்னேன் இல்லையா, டெய்லி வேஜஸ் பீப்புள், அதே மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து எவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து எவ்வளோ ஏஜ் இருக்குது அப்படின்னா 18 to 40, அதாவது 18 வயசு வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கலாம் நீங்கள் அப்படின்னா எலிஜிபிள். அதே மாதிரி இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கம்பல்சரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பேயர் அப்படின்னா இதில் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயின்லி லோ இன்கம் மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக தான் இதை வந்து டிசைன் பண்ணது. அதனால் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளிகபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா முக்கிய அட்வான்டேஜ் என்னென்னா கவர்மெண்ட் கேரண்டீட், அதே மாதிரி லைஃப் டைம் பென்ஷன் உங்களுக்கு வரப்போகுது. ஸ்பவுஸுக்கும் இது வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அதே மாதிரி நாமினிக்குமே வந்து லம்சமாக அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரிஸ்க் இல்லைனாலும் ஒரு சேஃப் பிளான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இன்கம் அமௌண்ட்டுமே வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ரியாலிட்டியில் இது வந்து ஒரு பேசிக் பென்ஷன் ஸ்கீம் தான், பெரிய இன்கம்லாம் கிரியேட் பண்ணாது. சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மந்த்லி அவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாததுக்கு 5,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து போதுமான அளவு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இதை டிசைட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இப்போ மேக்ஸிமம் 5,000 ரூபாய் தான் வந்து லிமிடேஷன் வச்சிருக்காங்க. இன்னும் 10,000 ரூபாய் வந்து அப்டேட் ஆகலை, இப்போதைக்கு ப்ரப்போசலில் தான் இருக்குது அப்படின்ற நியூஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஏபிஒய் ஸ்கீமில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து 5,000 ஓகேவா இல்லை, ஏன்னா ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5,000 உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கா, இல்லை 10,000 ரூபாய் கொண்டு வந்தால் உங்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் வரும், அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும் 10,000 ரூபாய் கொண்டு வந்தால், ப்ரப்போசல் வச்சிருக்காங்க, இது அக்செப்ட் ஆகுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.